வந்துட்டேன். இன்னைக்கு என்னோட டே டியூஷன் பத்தலாமா? சரி வாங்க வெளியே பார்க்கலாம். ஸோ மார்னிங்கே எழுந்து வந்து இன்னைக்கு வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே ரொம்ப புல்வலி. ஏன்னா முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி போய் எல்லாத்தையும் செக்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தோம். ஸோ இங்கே வந்து ஏர்லியராகவே பண்ணி செக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே சொல்லிட்டாங்க. யாருமே இல்லை. சரி வேலைக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போதே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் டிஃபன் மட்டும் வாங்கிட்டு தென் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்னு தெரில வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். நைட் ஆனால் ஒரு மாதிரி குளிருது. பட் ஆனால் ஆஃப்டர்நூன்லாம் வந்து செம்ம வெயில். இன்றைக்கி எதுவும் ரொம்ப ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் வீட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு சென்டர் ஸ்டாண்டு போடவே எனக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். பட் நான் வண்டி வாங்கி ஈஸியாக வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டேன். பட் நான் வந்து ஒரு காலத்தில் ட்ரை பண்ண ஒரு 2 years பேக்லாம் வந்து இந்த ஸ்கூட்டி பெப்பில் வந்து நான் சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவேன். எப்படின்னே தெரில. பட் இப்போ அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு வேளை எனக்கு போட தெரியலையா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் நேற்று காய வச்ச துணியை வந்து எடுத்துகிட்டு ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே மாங்காய் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சுன்னே தெரியல. அதுவும் எங்கள் வீட்டு மரம் இல்லை, பக்கத்து வீட்டு மரம். பட் இருந்தாலும் நாங்களும் பிச்சு சாப்பிட்ருவோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் வந்து வெங்காயம் தக்காளியும் வாங்கிட்டு வந்தேன். அதை நேற்று நான் எடுத்து வைக்கல. ஸோ டைமே இல்லை. அதனால் சரி இன்றைக்கி பார்த்துக்கலாமே அப்படின்னு விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெயிலில் வந்ததே டயர்டாக இருந்துச்சா. சரி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிவி பார்த்தேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சது ஆஃப் பண்ணிட்டேன். திரும்பி நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு வந்து போயிடுவோம். நான் வந்து எப்பயுமே அப்படி தான் ஏன்னா ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு யோசனை இருப்பேன். ஸோ எனக்கு தென் முறுக்கு சாண்ட்விச் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வரும்போது அம்மாவுக்கு டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கினேன். ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கடுப்புலேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு வழியாக வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.